Hi Chitti and Chittappa, and first of all உங்களுக்கு ரொம்ப ரொம்ப congratulations. டக்குன்னு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு actually. சடனாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் பிக் டே. சீரியஸாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரே பொண்ணை தான் காமிச்சோம். நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன். என் பையன் ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணை சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி என் பையன் ஒரு பொண்ணை பார்த்தாங்க, இந்த பொண்ணே ஓகே சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சிட்டோம். எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சீக்கிரம் சொல்லிடுறேன். நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க. பிகாஸ் ராஜ் இஸ் தி பேட்மேன். ஓகே, ஸோ யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது எங்கள் மாமா மேரேஜ் தான். அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ரூடாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நார்மலாக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம். இதுவே ரொம்ப நல்லா கிராண்டாக செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் நீட்டாக யார் யார் என்னென்ன எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ அவனை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுன்னு தெரில. ரொம்ப நல்லவர், நிறைய பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஃபேமிலி பொறுத்தவரைக்கும் பாப்பாவுக்கு நல்ல வரனாக கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேங்க. இப்போ நல்ல வரன் கிடைச்சதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்க. அண்ட் சித்தப்பா, நீங்கள் ஸோ லக்கி. எங்கள் சித்தி வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு. அண்ட் நல்லா பார்த்துக்கணும் எங்கள் சித்தியை. மருமக வந்து சிரிச்ச மூஞ்சோட அன்பா அழகா நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு எடுத்திருக்கிறோம். நாங்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அன்போட இருப்பாங்க. நாளைக்கு நம்ம மேரேஜ் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு தான் ஃபஸ்ட் டே நம்ம லைஃப் ஜேர்னி பிகின். ஸோ எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, கோ வித் த ஃப்ளோ. கடைசி வரைக்கும் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட 2 பேர்த்தோட பேர் எப்படி ஆச்சுன்னா, கோயிலில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்போ மீட் பண்ணப்போ அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா கூட அவங்க இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க அம்மா அப்பா கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது சில விஷயம் கொஞ்ச நாள் பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எப்படி நான் என் அம்மா அப்பாட்ட இருக்கணும், அதே மாதிரி அவங்களும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ 2 பேருமே என்னை பொறுத்தவரையிலும் கிட்ஸ் தான்.
பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அண்ட் அகேன் ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் த சார்ம் வித் யுவர். எவ்வளோ பெரிய பேட்மேன் பைத்தியம்னு தெரியும். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லா கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களையும் நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி. சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண. பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிறேங்க. போகிற வீட்டில் பாப்பா வந்து ரொம்ப அழகாக குடும்பம் நடத்தணுங்க. மாமனார் மாமியாரையும் ரொம்ப அனுசரித்து இருக்கணும். பாப்பா நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல மருமகம் கிடைச்சிருக்கு. மருமகளுக்கு மருமகளாகவும் எங்கள் பொண்ணாகவும் நாங்கள் பார்த்துக்குவோம். அதே மாதிரியே எங்கள் பையனும் பொண்ணை வந்து நல்ல ஒரு மனைவியாக என்ன தேவையோ அது செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துக்குவாங்க நம்பிக்கை.